யாவரையும் சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வரவேற்று இந்த எழுப்புதின் காலத்தில் கர்த்தர் நம்மை சபையிலே வைத்திருப்பதனுடைய நோக்கம், எழுப்புதலின் காலத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட சபையாக நம்முடைய சபையை அவர் மாற்றுகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாம் சற்று வேதத்தை தியானித்து நாம் அந்த அபிஷேகத்தை பெற்று நம்முடைய சபைகளில் நாம் ஆண்டவரால் அப்படி பயன்படுத்தப்படுவதற்கு, பாத்திரவான்களாய் மாறுவதற்கு இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்புகிறேன். பைபிள் வச்சுக்கிறவங்க எல்லாம் பைபிள் எடுத்துக்கணும். பைபிள் இல்லாமல் இந்த கூட்டத்தில் வந்து பிரயோஜனம் கிடையாது. எல்லாரும் பைபிள் வச்சுருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் சபையிலே ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். சபை என்பது நாம் கூடுகிற இடம்தான். ஆண்டவர் முதலாவது சபையிலே தான் எழுப்புதலை ஆண்டவர் தர விரும்புகிறார். அங்கு தான் நியாயத்தீர்ப்பு முதல்ல ஆரம்பிக்கும். ஆண்டவர் சபையை நேசிக்கிறபடினால், அதனுடைய தலைவராய் அவர் இருக்கிறபடினால், அந்த சபையை கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்துவதற்கு முதலாம் நூற்றாண்டிலே ஆவியானவர் என்ன காரியத்தை செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாதான் இந்த இரண்டாவது வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த காலத்தில் கடைசி கால திருச்சபைகளை ஆண்டவர் எப்படி பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த கடைசி கால திருச்சபையிலே தான் நாம் அங்கத்தினர்களாக இருக்கிறோம், உறுப்பினர்களாக நாம் இருக்கிறோம். அந்த சபையை தான் ஆண்டவர் எப்படி பயன்படுத்துவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் நூற்றாண்டிலே சபை உருவாகும் பொழுது சபை எப்படி நடத்தப்பட்டது, எப்படி சபையிலே எழுப்புதல் உண்டாயிற்று என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26, 27, 28, 29 வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு பிலிப்பு என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதன் அந்த சபையை கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்பதாக அந்த வேத பகுதி சொல்லுகிறது. பார்க்கலாம், வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போக வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியனுடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும் பொழுது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த காந்தஹே என்று சொல்லுகிற அந்த மந்திரியுடைய ஒரு சேனையால் ஒரு ஆள் எத்தியோப்பியன் எருசலேமுக்கு வந்துட்டு திரும்பி போகிறான்.
அப்போ ஆவியானவர் பிலிப்பினிடத்தில் சொல்கிறார், அவன் ஒரு தேரில் ரதத்தில் போயிட்டுருக்கான், அந்த ரதத்தில் போய் சேர்ந்துக்கோ, அவன்கிட்ட போ அப்படி சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். இவன் போகிறாங்க. அங்கே பார்த்தாக்கா அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 53ஆம் அதிகாரத்தை அவன் புஸ்தகத்தை அந்த ரோலை அவன் வாசிட்டு போயிட்டுருக்கான். இந்த பிலிப்பு அங்கே போயிட்டாரு, சர்டன் பிளேஸுக்கு, சரியான ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. போயிட்டு அவன்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நான் படிக்கிறேன் அப்படி சொல்லி. அப்போ அது உனக்கு புரியுதா அப்படி சொல்லி பிலிப்பு கேட்குறார். அவன் சொல்கிறான், நான் சொன்னால் தானே எனக்கு புரியும், நான் வாசிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அதனுடைய விளக்கத்தை அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் பிரசங்கிக்கிறார். உடனே அவன் சொல்கிறான், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இதோ தண்ணி இருக்குது, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். அவன் உடனே பிலிப்பும் நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லி பாருங்கள், தண்ணிக்குள்ளே 2 பேரும் இறங்குறாங்க, அந்த ரதத்தை விட்டு இறங்குறாங்க, தண்ணிக்குள்ளே போகிறாங்க. பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. கரையேறின உடனே பிலிப்பை ஆவியானவர் கொண்டு போயிட்டார். அந்த இடத்துலேருந்து பிலிப்பு காணாம போயிட்டார். இந்த மந்திரி பார்க்குறான், மந்திரியுடைய தளபதி பார்க்குறான், அந்த அம்மாவுடைய தளபதி பார்க்குறான், யாரும் காணலை. அவன் சந்தோஷத்தோடு கூட ரதத்தை மீண்டும் எடுத்துக்கிட்டு அவன் போயிட்டான். பாருங்கள் எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, ஆதி காலத்தில் ஒரு சபை எப்படி இருந்தது? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு சபையாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் சபையிலே பிலிப்பிடத்தில் பேசுகிறார். அவன்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு, நீ போ, அங்கே ஒருத்தன் வர்றான், ரதத்தில் வந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்படி போன உடனே அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஞானஸ்நானம் எடுத்துட்டான், வேலை முடிஞ்சிச்சு, மறுபடியும் சபைக்கு பிலிப்பு வந்துட்டார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கடைசி காலத்திலே கூட கர்த்தர் இந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை தான் கொடுக்க விரும்புகிறார். 1ஆம் நூற்றாண்டிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே சபையை மனிதர்கள் நடத்தல, ஒரு ரெவரண்ட் நடத்தல, ஒரு பாஸ்டர் நடத்தல, ஒரு சோன் நடத்தல, ஒரு ஊழியக்காரன் சுவிசேஷகர் நடத்தல. யார் நடத்தினார்? பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கடைசி நாட்களிலே நமக்கு ஊற்றப்படுகிறதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சபையை, நம்முடைய சபைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த விரும்புகிறபடியினாலே தான் கடைசி கால அபிஷேகத்தை ஆவியானவர் அக்கினியை போட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய சபையில் ஆவியானவர் நடத்துகிறாரா, மனுஷன் நடத்துகிறானான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. ஆவியானவர் நடத்தப்படுகிற சபையை தான் கடைசி காலத்தில் கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்துவார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி கால எழுப்புதல் ஆவியானவரால் தான் உண்டாக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்த வேண்டும். அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சபை கிடையாது, ஆளுகை அதிகாரம் செலுத்துவது சபை கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவது சபை கிடையாது. அது சபையுடைய ஒழுங்கு, அது சபையாகாது. சபையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை செய்கிறதாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற சபை மனிதன் சொல்லி நடத்துவதாக இருக்காது. பரிசுத்த ஆவியானவரே அதை செய்ய சொல்லுவார், அதை நடத்த சொல்லுவார், அதை பேச சொல்லுவார், அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ள சொல்லுவார், அந்த இடத்துக்கு போய் என்று சொல்லுவார், அந்த இடத்துல போய் அவர்களோடு கூட சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொல்லுவார். பிலிப்புவை அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படித்தான் ஆவியானவர் நடத்துகிறார். அவன் மனாந்தர மார்க்கமாய் போறான். அவன் போகும் பொழுது யாருமே இல்லை, அவன் போகும் பொழுது எந்த அடையாளமும் இல்லை.
ஆனால் போகருடைய நோக்கம், இந்த மனுஷன் ரதத்தில் வந்து கொண்டிருக்கிறான், அவன்கிட்ட போய் வாலண்டியரா ஆவியானவர் நடத்துகிறபடி போய் பேசுகிறான். அப்படி பேசின உடனே அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் சபையை பயன்படுத்த விரும்புகிறார். எப்படி பயன்படுத்த விரும்புகிறார்? ஆவியானவராலே நடத்தப்படுகிற சபையாய் இருக்க விரும்புகிறார். உங்க சபை எப்படி இருக்கா? இந்த கடைசி காலத்தில் உங்க சபை எப்படி நடத்தப்படுகிறது? யாரால் நடத்தப்படுகிறது? எப்படி அந்த சபையில் ஆவியானவர் கிரியை செய்கிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவியானவர் நடத்தப்படலைனாக்கா அந்த சபை எழுப்புதலிலே பயன்படுத்தப்பட முடியாது. நீங்க ஆவியானவரால் நடத்தப்படணும்னு சொன்னா உங்க சபை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியானவர் அதுக்குத்தான் ஊற்றப்படுகிறார். அதுக்குத்தான் இந்த கடைசி கால அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 120 பேரை கூடி வர செய்து மேல் மாடியிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினுடைய ரகசியம், 1ஆம் நூற்றாண்டிலே சபை விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக, சபையை ஆவியானவர் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். இன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுடைய ரகசியம், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ரகசியம், சபையை பரிசுத்த ஆவியானவர் கடைசி காலத்தில் எழுப்புதலின் காலத்தில் பயன்படுத்துவதற்காகத்தான். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு அதுக்கு தான் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதுக்கு தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். உங்க சபை எப்படி இருக்கு? உங்க சபை ஆவியானவரால் நடத்தப்படுகிறதா? நீங்க ஆவியானவரால் நடத்தப்படுறீங்களா? நீங்க தான் அந்த சபை. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாரா? உங்களுக்கு யார் தலைவராக இருக்கிறாரு? ஆவியானவர் நடத்துகிற சபையாய் நீங்க இருக்கிறீங்களா? உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஆவியானவர் நடத்தாத மாம்சீகத்தில் நடத்துகிற சபையை கர்த்தர் ஒரு பொழுதும் நடத்த முடியாது. எழுப்புதலில் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி காலத்தில், எழுப்புதல் காலத்தில் நீங்கள் தான் சபையாக இருக்கிறீங்க. உங்கள் சபையை தான் ஆண்டவர் ஆவியானவர் பல விதங்களில் அவர் சொல்லுகிறபடி நடத்த விரும்புகிறார். அவர் நடத்த விரும்புகிற சபையில் அவர் அசைவாடணும். ஆவியானவர் அசைவாடணும். பிலிப்பு கூட ஆவியானவர் இருந்தார். அவங்க பிள்ளைங்கள்லாம் தீர்க்கதரிசிங்க. அது ஒரு பெரிய சபை. அந்த சபை மகிழ்ச்சி உண்டாக்க முடியாது, அந்த பட்டணத்தில் மகிழ்ச்சி உண்டாக்க முடியாத அற்புத அடையாளங்கள் எல்லாம் செஞ்சது. 1ஆம் நூற்றாண்டில் ஆவியானவர் அப்படித்தான் பயன்படுத்தினார். இந்த எழுப்புதல் காலத்தில் சபையே, அன்பு திருச்சபை மக்களே, உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படணும். ஆவியானவர் சொல்றதை செய்யணும். வனாந்தரத்துக்கு போனால் போகணும், அதை செய்யணும், இப்படி நடக்கணும்னா அப்படி நடக்கணும். அப்படி ஆண்டோட சித்தத்துக்கு நீங்கள் அர்ப்பணித்தவர்களாக ஆவியானவர் நடத்துறதுக்கு நீங்கள் செயல்படும் பொழுதுதான் இந்த தேசத்தில் உங்கள் மூலமாய் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவார். உங்கள் சபை அதுக்கு தான் கட்டப்பட்டிருக்கிறது. 4 செவுத்தை கட்டிவிட்டு அலங்காரம் பண்ணி அதெல்லாம் வைக்கிறதுக்காக சபை கிடையாது. சபை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபையாக இருக்கணும். 1ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் அதுக்கு தான் அபிஷேகத்தை போற்றார். அதுக்கு தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இப்போ ஆண்டவர் எல்லார் மேலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார்ல, எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறார்ல, கேட்காதவங்க எல்லாரையும் ஆண்டவர் நிரப்பிடுறார். எல்லாரும் அபிஷேகத்தால் நிரப்பப்படுறாங்க. ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பயன்படுத்துவதற்காக, ஆவியானவரால்
நடத்தப்படுகிற சபையாய் நீங்கள் இருப்பதற்காக. நீங்கள் அப்படி இருக்கீங்களா? ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரா? யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற சபைதான் கடைசி கால எழுப்புதலிலே பயன்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தரார். அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாக்க ஆண்டவரே, பிலிப்பு போல என்னையும் பயன்படுத்துங்க. பிலிப்பு எப்படி நடத்துனீங்களோ ஆவியானவரே, அப்படி என் சபையில் என்னையும் நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுது தான் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களில் நம்மீதவர் போடுவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, சபை எப்படி நடத்தப்பட்டது? சபையை முதல் நூற்றாண்டில் ஆவியானவர் அபிஷேகத்தை கொடுத்து எப்படி நடத்தினார்? வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவரிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூட்டினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. போதும். இங்க ஒரு பெரிய ஜெபம் நடக்குது. எதுக்காக அவங்க ஜெபம் பண்றாங்க பாருங்க. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி பிச்சை எடுக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் பிறவியிலிருந்து சப்பானியா கிடக்கிறான். அவன்கிட்ட இவங்க போய் நின்று, என்கிட்ட பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால எழுந்துருன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. பிறவியிலிருந்து சப்பனையா கிடக்கிறவன் ஹீல் ஆயிட்டான், சுகமாயிட்டான், எழும்பி நடக்கிறான், எழும்பி ஓடுறான். இதை பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய கிளி வந்துடுச்சு, ஒரு பயம் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க? 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவங்கள கூப்பிட்டு, அவங்க பேதுரு யோவான் அவங்க சீஷர்களை கூப்பிட்டு என்ன செய்றாங்க? வாசிக்கலாம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பாருங்க, இந்த சங்கதிகள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க சீஷர்கள் எல்லாம் வந்து எருசலேமில் சொல்றாங்க, இப்படி எல்லாம் அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி. அப்ப எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி, பரலோக பிதாவே அப்படி சொல்லி பிதாவாகிய தேவனை நோக்கி ஒரு பெரிய வேண்டுதல் ஜெபம் பண்றாங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஏன் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு அப்படி கேட்டிங்கனாக்கா,
கடைசி காலத்தில், 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் துன்பத்தின் மத்தியில் ஜெபத்தை விடாதிருந்த சபையாக அந்த சபை இருந்தது. துன்பம் வந்தது, மிரட்டல்கள் வந்தது, போதிக்க கூடாது என்று சொல்லுகிற தடை வந்தது, அரசாங்கத்திடத்திலிருந்து போதனை செய்யக்கூடாது என்று சொல்லுகிற கட்டளை வந்தது. எல்லாம் வந்த போது கூட அந்த துன்பத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி விடாமல் ஜெபிக்கிற சபை. ஆவியானவர் அப்படித்தான் உங்களை ஜெபிக்கிற மனிதனாய் மாற்றுவதற்கு தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். துன்பங்கள் வரலாம், சபையில் உபத்திரவங்கள் வரலாம், மிரட்டல்கள் வரலாம், தடைகள் வரலாம், அல்லது ஏதோ காரியங்கள் நடைபெறலாம். ஆனால் நீங்கள் விடாமல் ஜெபிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த அப்போஸ்தலர்கள், இந்த சீஷர்கள் விடாமல் ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. என்ன நடந்தாலும் ஜெபம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. துன்பத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, பயங்கரமான எதிர்ப்புகளின் மத்தியிலே ஜெபிக்கிற சபையாய் இருப்பதற்கு தான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். கடைசி நாட்களில் எல்லாம் அப்படியே ஓப்பன் ஆகிடும் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஃப்ரீயா அப்படியே சுவிசேஷம் சொல்ல விட்டுவார் நினைக்காதீங்க. உபத்திரவங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதனூடாக, அதன் வழியாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், அதில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக இருக்கணும்னு சொன்னாக்கா இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றே ஆகணும். அபிஷேகத்தை பெற்றவன் தான் ஜெபிக்க முடியும். ஆவியானவர் நடத்தப்படுகிறவன் தான் ஜெபிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் தான் உன்னை எழுப்பி ஜெபிக்க வைப்பார், சொல்லி ஜெபிக்க வைப்பார். பாருங்க, இந்த கடைசி காலத்தில் ஏன் கர்த்தர் சபையில் அபிஷேகத்தை போடுகிறார்? ஏன் நம்ம மேல அபிஷேகத்தை போடுறார்னாக்கா, நமக்கு உபத்திரவங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், மிரட்டல்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதன் மத்தியில் நீங்கள் ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஜெபத்தை விடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறவளாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அபிஷேகத்தை பெற்றுட்டு நல்லா தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு, நிம்மதியாக தூங்கி எழுந்தேன் அப்படி சொல்கிறதுக்கு நீ அபிஷேகத்தை பெற வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காண்ட ஒரு அபிஷேகத்தை கொடுக்கல. ரொம்ப டயர்டாக இருக்குது, என் வேலை அந்த மாதிரி, அதுக்காண்ட ஒரு அபிஷேகத்தை கொடுக்கல. வேற எந்த காரணத்தை வேணா நீ சொல்லுங்க, வேதம் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. உன்னை துன்பத்தின் மத்தியிலே ஜெபிக்க வைப்பதற்குத்தான், போராட்டத்தின் மத்தியிலே ஜெபிக்க வைக்கிறதற்குத்தான், நீங்கள் அநேக உபத்திரவத்தின் மத்தியிலே ஜெபிக்க வைப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுட்டு அப்படியே எல்லாம் அப்படியே வானத்தை திறந்த ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். நான் அப்படியே ஜாலியாக இருப்பேன். நீ ஒரு பொழுதும் ஜாலியாக இருக்க முடியாது. அதெல்லாம் ஏமாத்து வேலை. நீ ஜாலியாக இருக்கிறது சமாதானம் மனசில் இருக்கும், ஆவியானவர் கொடுப்பார். ஆனால் நீ சுதந்திரமாக ஜாலியாக இருக்கிறதுக்காக இந்த கடைசி காலத்தில் உன்னை வைக்கலை. உபத்திரவங்கள் வந்தாலும் ஜெபத்தை விடாமல் இருப்பதற்குத்தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதுக்கு தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். நீங்கள் சபையில் ஜெபிக்கிறவங்களா இருக்கீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கீங்களா? அதுக்கு தான் அபிஷேகத்தை பெற்றுக்கிறீங்க. சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு போகிறதுக்காக அபிஷேகம் கிடையாது. சும்மா 4 பேர் மத்தியில் நம்ம பேசிட்டு போகிறதுக்காக அல்ல. பிரியமானவர்களை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தேவ சமூகத்தில் நீ ஒரு சபையாக இருக்கல்ல, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்கல்ல, எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மன ரீதியான உளைச்சலாக இருக்குது, ரொம்ப துக்கமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லை, ஜெபம் பண்ணவே முடியல. அதுக்கே அபிஷேகம் பெற்றீங்க? அதுக்கே ஆவியானவரை கேட்டீங்க? அபிஷேகத்தை ஆவியானவர் கொடுப்பதனுடைய காரணம் என்ன?
அப்போஸ்தலர் நாட்களிலே அநேக உபத்திரவங்கள், அநேக துன்பங்கள், ஆனால் ஜெபத்தை அவங்க விடவே இல்லை. உங்கள் சபையை கர்த்தர் அப்படி தான் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் அவருடைய மகத்துவத்தை காண முடியும். அதுக்கு தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. கடைசி கால எழுப்புதலின் அபிஷேகத்தை ஆவியானவர் ஊற்றப்படுகிறது காரணம் அதை நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா இடங்களிலும் ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டாயிற்று. எல்லா இடங்களிலும் தேசத்தின் எழுப்பதற்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் முழுசும் எல்லா இடங்களிலும் ஜெபம் வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. துன்பம் வராமையா இருக்கு, உபத்திரம் வராமையா இருக்குது, பிரச்சனை வராமையா இருக்குது. நான் அபிஷேகம் பெற்ற மனுஷன் என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, ஜெபத்தை விடவே மாட்டான். ஹல்லேலூயா. நீங்கள் அபிஷேகத்தை பெற்று வீணாக்கிட்டு இருக்கீங்களா? ஆவியானவரை பெற்றுக்கிட்டு எப்படி இருக்கிறோம் நம்ம கடைசி காலத்தில்? எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பயன்படுத்த வேணும்னு சொன்னாக்கா ஆவியானவர் உங்களை ஜெபிக்க சொல்லும் பொழுதும் நீங்கள் கட்டாயம் ஜெபிக்கத்தான் வேணும். ஆவியானவர் உங்களை தனிப்பட்ட முறையில் காலையில் எழும்பி ஜெபிக்க வைக்கிறான்னா எழும்பி ஜெபித்து தான் ஆகணும். டயர்டாக இருக்கலாம் சொல்லக்கூடாது, என்னால் முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்து தான் இருக்கணும். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் ஆவியானவர் கடைசி காலத்தில் ஊற்றப்படுகிறார். என்னால் ஜெபம் பண்ணவே முடியலனாக்கா ஆவியானவர் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துங்க சொல்லுங்க. ஆவியானவர் இறங்கி வருவார், அவர் நம்மை பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க முழங்கால் படியிடும் போது அவரால் ரொம்ப பாரம், தன்னுடைய மரணத்தை குறித்து அவருக்கு தெரியும். அந்த உபத்திரம் எப்படிப்பட்டதான் இருக்கும்னு சொல்லி அவருக்கு ரொம்ப தெரியும். அப்படி அவர் பாரப்பட்டிருக்கும் பொழுது ஒரு தூதன் வந்து அங்கே இறங்குறான். அவரை தைரியப்படுத்தினான், அவரை திடப்படுத்தினான், அவரை உற்சாகப்படுத்தினான். அதுக்கப்புறம் அவருடைய ஜெபம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் உபத்திரம் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் விடாமல் ஜெபிப்பதற்கு இந்த அபிஷேகம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. சபையை கர்த்தர் அப்படித்தான் ஜெபிக்கிற சபையாய் உபத்திரவத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் ஜெபிப்பதற்காகத்தான் கர்த்தர் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். அதுதான் கடைசி கால எழுப்புதல். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு சபை குறித்து நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்க அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இங்க பாருங்க, சவுல் என்று சொல்லுகிற பவுல் மனம் திரும்பத்துக்கு முன்னாடி ரோம அரசாங்கத்திலிருந்து அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாய், கொலை செய்யும்படியாய், சபையை துக்கப்படுத்தும்படியாய், சபைகளிலே பூந்து அடித்து நொறுக்கும்படியாய் அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு ஸ்தேவான் என்று சொல்லுகிற ஸ்டீஃபனை கொல்வதற்கு காரணமாய் இந்த பவுல் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உபத்திரவங்கள், அப்படிப்பட்ட பாடுகள், அப்படிப்பட்ட நிந்தனைகள், பயமுறுத்தர்கள் எல்லாரையும் சிதறடிக்க பண்ணிட்டாங்க. சபைகள் எல்லாம் உடைச்சு நொறுக்குனாங்க. சபையெல்லாம் நொறுக்கப்பட்டு சிதறி ஓடிட்டாங்க. ஆளுக்கால் ஒரு மூலையில் சிதறி போயிட்டாங்க. அப்படி சிதறி போனவங்க என்ன பண்ணாங்களா? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. சிதறி போனவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்கு இந்த அபிஷேகம் வேணுங்க. இயேசு கிறிஸ்துவை
மெய்யான தேவன், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீண்டு வரப்போகிறார், அவர்தான் உங்களை மீட்டுக்கொள்ள முடியும், அவர்தான் பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்க முடியும், அவராலே அன்றி வேறொரு நாமம் இல்லை, அவரே ரட்சிக்கப்படக்கூடிய ரட்சிப்பின் வழியாக அவர்தான் இருக்கிறார், அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று சொல்கிற சத்தியத்தை சொல்வதற்கு, தைரியமாய் சொல்வதற்கு இந்த அபிஷேகம் தேவை. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு சும்மா உட்கார்ந்திருக்கிறதுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக உபத்திரவங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், சிதறடிக்கப்பட்ட நிலைமை, சபைகளை துன்பப்படுத்தும்படியான நிலைமை, அதன் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், இயேசு கிறிஸ்துவை சொன்னார்கள், இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள், இயேசுவே இரட்சகர் என்று சொன்னார்கள், இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று ஆணித்தரமாய் சொன்னார்கள். அதுக்கு தான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பெற்றவங்களை கர்த்தர் அப்படித்தான் பயன்படுத்துவார். கடைசி காலத்தில் ஏன் எனக்கு இந்த அபிஷேகம், ஆண்டவர் ஏன் மேலே ஆவியை ஊற்றினார், எதுக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலிப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொல்லுவதற்காக, அதுக்கு தான் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இன்னும் வாசித்து பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் அங்கேயே பாருங்க, வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் 11:26 சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. இப்ப நம்ம அந்த பெயர்ல தான் இருக்கிறோம். முதல் அந்தியோகியாவில் தான் சீஷர்களுக்கு அந்த பெயர் வழங்கப்பட்டது. எப்படின்னா, அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், சபையிலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது, அதுக்கு தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எனக்கு அன்பானவர்களை, இயேசுவை காண்பிப்பதற்கு உங்களுக்கு இந்த அபிஷேகம் தேவை. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவை இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்கு, அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு காண்பிப்பதற்கு, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு, தைரியமாய் உபத்திரவங்கள் வந்தாலும், கஷ்டங்கள், அந்த இடங்கள், எல்லா இடங்களும் உபத்திரவம், நெருக்கம் எல்லாம் வந்துச்சு. அப்பவும் அவங்க சுவிசேஷத்தை விடவே இல்லை. அப்பவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதில் அவங்க குறைவுபடவே இல்லை. தைரியமா சொன்னாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. எப்படி அந்த தைரியம் வந்துச்சு, எப்படி அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க? ஆவியானவர் ஊற்றப்பட்டதனால, அந்த அபிஷேகத்தை பெற்றதனால தான் அவர்கள் அப்படியாய் அந்த நேரங்களிலே கூட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடவும் சொல்லவும் அவர்களால் முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த எழுப்புதல் காலத்தில் நீங்கள் ஒரு சுவிசேஷங்களாக மாறணும் இல்லை, இயேசுவை காமிக்கணும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும் இல்லை, இயேசுவை நாமத்தை மகிமைப்படுத்தணும் இல்லை. இந்த அபிஷேகம் தேவையா தேவையில்லையா? ஆவியானவர் தேவையா தேவையில்லையா? உட்கார்ந்து கேட்டுட்டு போகிற காலம் கிடையாது, நல்லா இருக்கு சொல்லிட்டு போகிற காலம் கிடையாது. செயல்பாட்டுக்கு வரணும். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்கு கணக்கு கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இயேசுவை நீங்க இந்த உலகத்துக்கு காண்பிக்காவிட்டால், இந்த உலகத்துக்கு சொல்லாவிட்டால், நீங்க பெற்ற ரட்சிப்புக்கு கணக்கு கொடுக்கணும். நீ சபை, நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்க பெற்றுக்கொண்ட எல்லா தேவனுடைய வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். அறிந்து கொண்ட எல்லாவற்றுக்கும் தேவ சமூகத்தில் கணக்கு கொடுக்கணும்.
இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஏன் என்னை ரட்சித்தாரு, ஏன் அபிஷேகித்தாரு, ஏன் ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தாரு, ஏன் ஆண்டவர் என்னை சபையில் சேர்த்து கொண்டார்? அவரை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக. அதுக்கு தாங்க இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கடைசி காலத்தில் கொடுக்கிறார். தீவிரமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, தீவிரமாய் சத்தியத்தை சொல்லுவதற்கு, தீவிரமாய் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் சபை சுவிசேஷம் பிரசங்கிக்கிற சபையா இருக்கா? சுவிசேஷ கூட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்களா? கிராமங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லிக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அப்படியே வந்துடுறதா? ஏதோ உட்கார்ந்தோம், கேட்டோம், காணிக்க போட்டோம், வீட்டுக்கு வந்துடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இல்லை இல்லை, ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நல்ல தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், அடி உத வரும், எல்லாம் நடக்கும். ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கித்தே ஆகணும். அதுக்கு தான் ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கிறார். அதுக்கு தான் அபிஷேகம். வாங்கிக்க, அட்டி வாங்கினா வாங்கிக்கோ, உபத்திரப்பட்டா பட்டுக்கோ. உனக்குள் யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கா. உலகத்தில் இருக்கிறவனே நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றது எதுக்குன்னா, அவரை இந்த உலகத்துக்கு எடுத்து காண்பிப்பதற்காக, இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுவதற்காக. இந்த கடைசி காலத்தில் இந்த அபிஷேகத்தை பெற்றவங்க தான் சுவிசேஷம் சொல்ல முடியும். இல்லைன்னா அடி உதைக்கு பயந்துன்னு ஓடி வந்துடுவாங்க, மிரட்டலுக்கு பயந்துன்னு எங்கன்னா பதுங்குவாங்க. ஐயோ அங்கே போனால் பிரச்சனை, நான் வரல, ஒதுங்குவாங்க. அபிஷேகத்தை பெற்றவன் தான் தைரியமாய் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் சொன்னா, அவங்க அடி உதைக்கு பயந்து ஒளிஞ்சு போயிருந்தாக்கா, ஓடி போயிருந்தாக்கா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய அன்பை தெரிந்து கொண்டே இருக்க முடியாது. அவங்களுக்கு வச்ச பேர் தான் இன்னைக்கு நமக்கு கிறிஸ்டியன், கிறிஸ்தவர்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிகளுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தார்கள். அவங்க சபையில் தங்கி என்ன பண்ணாங்களாம்? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்துச்சு. அது இல்லை, என்ன பண்ணாங்க? அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவங்களுக்கு தான் அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. நமக்கு அதே பேர் தானே. ஞாயிற்றுக்கிழமைனா ரெஸ்ட் எடுக்கிற நாள், லீவ் விட்டால் ரெஸ்ட் எடுக்கிற நாள் நமக்கு. மற்ற நாள்லாம் நமக்கு வேலை ரொம்ப டைட்டாக இருக்குது, நல்லா தூங்குகிற நாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் அதற்காக நம்மை அழைக்கவில்லை, அதுக்காக ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கவில்லை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கி. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணுமா, இயேசுவை காண்பிக்கணுமா, இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்கணுமா, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு தான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் கர்த்தர் சொன்னார். எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், அந்த ஆவல் இருக்கணும். நான் சுவிசேஷனாய் மாறணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். நான் என்ன உபத்திரம் வந்தாலும் ஜெபிக்கணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். ஆவியானவரால் நான் நடத்தப்படணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். அப்படி சொல்லி கேட்பீங்களா? அப்படி சொல்லி கேட்பீங்களா? நீங்கள் கேட்டிங்கன்னா தான் ஆவியானவர் உங்களை நடத்த முடியும். நீங்கள் கேட்டிங்கன்னா தான் ஆண்டவர் ஜெப வீரர்களாக உங்களை மாற்ற முடியும். நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நீங்கள் சுவிசேஷங்களாக மாற முடியும். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்க. என்ன துன்பம் வந்தாலும் நான் ஜெபிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என்ன உபத்திரங்கள், என்ன நெருக்கம் வந்தாலும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் முன்னாடி நிற்கிறேன். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். இயேசுவே,
ஆவியானவரால் நான் நடத்தப்படணும்பா. பிலிப்பு நடத்துனீங்களே, நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும், நான் இயக்கப்படணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். அப்படி கேட்கலாமா? எல்லாம் கேட்கலாமா? எல்லா கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து கேட்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பன், இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் மேல் அந்த அபிஷேகத்தை போடுங்க, கடைசி காலத்தில் பயன்படுத்துங்க, சுவிசேஷங்களாய் மாற்றுங்க, ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாற்றுங்க, இயேசுவே ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் மாற்றுங்க. உங்களுடைய அபிஷேகம் அவர்கள் மேலே இயேசுவே நாமத்தில் இறங்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவே நாமத்தில். அல்ல பிதா. எனக்கு